இப்ப கைது செய்யப்பட்ட இருவரும் வந்து ஜெயில எடுக்கணும் பண்ணி நடந்துருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரஸ் மீட்லயே நீங்க பத்தி பேசல. காவலாளியோட அமல்ராஜ் மற்றும் சுபகர் இருவரும் பெயில் எப்ப எடுக்க போறதுக்கான பண்ணி நடந்துட்டு இருக்கா? அது நடந்துட்டு அவ்வளவு விட்டுருமா என்ன? அப்படி எப்படி பாக்குறீங்க அந்த சம்பவத்தை? அது கொடுமை, அது தேவையற்றது. அது வந்து அநாகரிகமோட மிகப்பெரிய கொடுமை அது. அதுக்கப்புறம் அடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. இரும்பு கம்பியை வந்து துணியில் சுற்றிக்கிட்டு அடித்ததெல்லாம் ரொம்ப தப்பு. பதில் சொல்லணும். இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் போக முடியாதுல்ல. நீங்கள் இந்த சம்மனை இந்த கதவில் ஒட்டும்போது அவங்க தடுத்திருந்தா பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கங்கிறது நியாயம். நீங்கள் ஒட்டிட்டு போயிட்டீங்க, அதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கிளிக்காமல் அதை அப்படி கதவுலே வச்சு என்ன தினம் தீவாரணை காட்டி சாமி பண்ணுமா என்ன? சம்மன் படிக்க அதுக்கப்புறம் கிளியான கொடுத்தீங்க, நான் அதை படிச்சுட்டு கிழிச்சு போட்டேன், அது கைது பண்ணுவீல்ல? நான் போகல, நான் வெளியூரில் இருந்தேன். தம்பிகள் சொன்னாங்க ரொம்ப காயம் அடித்தாங்கன்ட்டு. நேரடியாக காவல் நிலையத்துக்கு கொண்டு போகாமல் ஒரு திடலில் கொண்டு நிறுத்தி வண்டிக்குள்ளேயே வச்சு அடிச்சிருக்காங்க. அது ரொம்ப வலிச்சது. அது கேட்கும்போது அது இப்போ நான் எதுவும் சொல்ல முடியாது. செய்யணும், பதிலுக்கு ஏதாவது செய்யணும்ல. வழக்கை முதல்ல வெளியில் எடுக்கணும். எங்கள் ஐயாவையும் தம்பி சுபாவையும் ஐயா அமல்ராஜ் வெளியில் எடுக்கணும் முதல்ல. அது அந்த வேலை நடக்குது. ஒவ்வொரு தேர்தல் போதுமே வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு சிக்கல் வந்து சந்திக்கக்கூடிய ஒரே சிக்கல் தான். ஒரே சிக்கல். அந்த அம்மாவை கூட்டி வந்து தெருவில் நின்று கத்த விடுவாங்க. அது திமுக தான் அந்த வேலையை செய்யும். அது பெருமையோடு செய்யும். அதுக்கு ஒரு கூட்டத்தை வச்சிருக்கு. இது வாடகைக்கு வீட்டை விடுவாங்க, கடையை விடுவாங்க, நிலத்தை விடுவாங்க. வாயை விடுறதை பார்த்துருக்கீங்களா? அவங்க வாய்க்கு வாங்கி வச்சுருப்பாங்க. அவங்க பேசுவாங்க. அது ஒன்றும் இல்லை. அது 2 தடவை அது தொடர்ச்சியாக அது நடக்கும்போது பழகிருது. நான் தான் இந்த துயரத்துலேருந்து முடிச்சு விடுவோம்டான்னு வழக்கை கொண்டு போனேன். அந்த வழக்கை அவர் மறுபடியும் ஒரு தடவை விசாரிங்கன்னு அது நீளுது. அப்புறம் தான் வேறு வழி இல்லாமல் உச்சநீதிமன்றம் போனோம். இப்போ போயிருக்கான், வருது வழக்கு. சரியாயிடும். இல்லை நாளைக்கு இப்போ இதுக்கு வந்துட்டேன்ல, ஒரு நாள் இருந்துட்டு திருப்பி இப்படி போகிறேன். இந்த பக்கம் தென் மாவட்டம் தென்காசியில் எனக்கு போராட்டம். திருப்பி வருவேன். 8ஆம் தேதி வந்து பெரிய பேரணி பொதுக்கூட்டம் இருக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதியும் பஞ்சமர நில மீட்பு இருக்குது. அது 12 லட்சம் ஏக்கர் 12 லட்சம் ஏக்கர் பஞ்சமர நிலம். பாருங்க, நிலமற்ற கூலியலாங்களை நீத்தோம். 12 லட்சம் ஏக்கர் யார்கிட்ட இருக்குது? இங்கே தான் இருக்குது. பஞ்சமர நில மீட்பே பைந்தமிழர் உரிமை மீட்பு. ஆதித்தமிழர் விடுதலை இல்லாது மீதி தமிழர் விடுதலை வெல்லாதுன்னு முழக்கத்தை வச்சு களத்தில் இறங்கி சண்டை போட போகிறேன். இந்த நிலத்தை உரிமையை மீட்காம நான் அப்புறம் எந்த நிலத்து உரிமையை மீட்க போகிறேன்னு சொல்லி என் சொந்த நிலத்தில் 12 லட்சம் ஏக்கரை காணாம். எப்படி பெரிய கொடுமை இருக்கு பாருங்க. இல்லை, அவங்க வரல. அவங்க இங்கே தான் இருக்காங்க. அவங்க வரல. அனுமதிக்காத என் மகளை வித்யா வீரப்பனை அவங்கள அனுமதிக்கல. அதே தான் எங்கள் ஐயா பொண்ணுன்னு தெரிஞ்சிருச்சு பிறகு. அதனால அது உள்ள வில்ல. அவங்களையும் தம்பி துரைமுருகனையும் உள்ள வில்ல. சரி, இதெல்லாம் கடந்து போக முடியாதா என்ன? நம்ம பார்த்துக்கலாம்.